சிவில் ப்ரொசீஜர் கோடில் இன்ட்ரிம் ஆர்டர்ஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்ட்ரிம் ஆர்டரில் இப்போது ஆர்டர் 38 அரெஸ்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அரெஸ்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு ஆள் இவங்க மனப்பூர்வம் என் கேஸை டிலே பண்ணுதாங்க அந்த மாதிரி தெரிஞ்ச வேண்டாம். வேர் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் த சூட் த கோர்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் எய்தர் பை அஃபிடவிட் ஆர் அதர்வைஸ். கோர்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இந்த ஆள் டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. that the defendant with intent to delay the plaintiff or to avoid any process or to obstruct or delay execution of any degree. அதாவது அவனுக்கு அகென்ஸ்டாக டிகிரி வருது அப்படின்னு தெரியுது, அதனால் அதை டிலே பண்ணவோ ஏதோ டிலே பண்ணிக்கிட்டு இருக்கார். அல்லது அப்ஸ்காண்டட் ஆர் லெஃப்ட் தி லோக்கல் லிமிட்ஸு. இங்கே இருந்தால் தானே கோர்ட்டு சமன்லாம் வரும், நான் ஊரை விட்டு வெளியே போயிருந்தேன்னு இங்கேருந்து கேரளாவில் வேலைக்கு போயிட்டார் அப்படின்னு வைக்கலாம். இங்கே ஒருத்தன்ட்ட கடை வாங்கிட்டு அவர் அங்கே போயிருக்காரு, அப்போது அப்ஸ்காண்டட் அல்லது லெஃப்ட் தி லோக்கல் லிமிட்ஸ். லீவ் ஆர் அபவுட் டு லீவ், அபவுட் டு அப்ஸ்காண்ட், வெளியே தப்பிச்சு போகிறாரு, ஊரை விட்டு வெளியே போகிறாருன்னு தெரிஞ்சதும் உடனே என்ன செய்யலாம், அடுத்த ஒரு கோர்ட்டில் ஐயா அதை அவரை அரெஸ்ட் பண்ணி இங்கே உள்ளே வைங்க, என் கேஸ் நடத்த விட மாட்டார், அல்லது வெளிநாட்டுக்கே போகிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னு சொன்னால் அந்த டிஃபெண்டண்ட்டை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரலாம். The defendant shall not however be arrested if he pays to the officer entrusted with any sum specified in the warrant as sufficient. அல்லது அதுக்கு பதிலாக நீ இவ்வளோ பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அரெஸ்ட்டை நிறுத்தி வைக்கலாம். இது டிஸ்க்ரிஷன் ஆஃப் தி கோர்ட்டு. இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு கோர்ட்டில் இவர் கடை வாங்கியிருக்கார், இவர் குற்றவாளி, இவர் இந்த பணம் செய்திருக்கார், அது செய்திருக்காருன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணதும் அதை ரொம்ப பார்த்து தான் இதை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. த plaintiff at any time after the plaintiff is presented even before the service of summons on the defendant, இவர் சொல்லலாம், எனக்கு அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுங்க, அவர் ஊரை விட்டு போகிறாரு அப்படிங்கிறத. இது போனஃபைடு கேஸாக இருக்கணும், அடிக்குவேட் ரீசன் இருக்கணும். சும்மா எல்லாம் கேஸு கொடுத்த உடனே அவனை பிடிச்சி ஜெயிலில் வைன்னு சொன்னால் சிவில் கேஸில் எல்லா கேஸையும் பிடிச்சி உள்ளே வைக்க முடியுமா, முடியாது. அதனால் ரொம்ப யோசித்து கொடுக்கணும் அப்படின்னு. வேர் த டிஃபெண்டன்ட் ஃபெயில்ஸ் டு ஷோ காஸ் why he should not furnish security for his appearance, the court shall order him either to deposit in court money or property sufficient. இது ரெண்டாவது. நீ செக்யூரிட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யலாம், நீ டெபாசிட்டு தா, ப்ராப்பர்ட்டி டீட்டெயிலை கொடுத்து ப்ராப்பர்ட்டியை செக்யூரிட்டியாக தா அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது ப்ரொசீஜர் ஆன் அப்ளிகேஷன் பை ஷூரிட்டி டு பி டிஸ்சார்ஜ்டு. ஷூரிட்டி எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவோன்னு, ஷூரிட்டி ஃபார் அப்பியரன்ஸ், அவர் வந்துட்டாருன்னா டிஸ்சார்ஜ் ஆகி போகிறாரு. On such application being made, the court shall summon the defendant to appear, or it may issue warrant. On appearance, the court will direct him to give security. அந்த செக்யூரிட்டி ஒருத்தர் கொடுத்துருக்கார், அவர் கொடுக்கலன்னு சொன்னால் ஃப்ரெஷ் செக்யூரிட்டி கேட்கலாம். 4 ப்ரொசீஜர் வேர் டிஃபெண்டன்ட் ஃபெயில்ஸ் டு ஃபர்னிஷ் செக்யூரிட்டி. இங்கே தான் விஷயம் வருது. அவங்க செக்யூரிட்டியை கொடுத்துருன்னு தான் கேட்காங்க, டெபாசிட் கேட்காங்க. அப்படி இல்லை, ஒன்றால் டெபாசிட் கொடுக்க முடியலையா, செக்யூரிட்டியை கொடு. அப்படி இல்லைன்னு சொன்னால் த கோர்ட் மே கமிட் ஹிம் டு தி சிவில் பிரிசன் அண்டில் த டெசிஷன் ஆஃப் த சூட். இந்த சூட்டு முடிந்த வரைக்கும் நீ ஜெயிலுக்குள்ளே இரு. அல்ல இந்த கேஸ் ஆஃப் டிகிரியை இபி ஃபைல் பண்ணியிருக்கேன்னா இந்த கேஸ் ஆஃப் டிகிரின்னு சொன்னால் அண்டில் த டிகிரி இஸ் சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் எங்கேயும் 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் வைக்க முடியாது. சூட்டு முடிந்த வரைக்கும்னு சொன்னால் சூட்டு 5 வருஷம்னா அந்த ஆள் 5 வருஷம் சிவில் பிரிசனில் வைக்க முடியுமா, இல்லை. அதனால் மேக்ஸிமம் பீரியட் 6 மாதம், சூட்டு முடிந்த வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு. இதில் சூட்டு சில விஷயங்களை முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. arrest. An order for arrest of a defendant before judgment cannot be obtained in any suit for land or immovable property specified in
கிளாஸஸ் A to D ஆஃப் செக்ஷன் 16 ஆஃப் த கோடு. அங்கே சொல்லியிருக்க இடங்களில் அவங்களுக்கு நீங்கள் இந்த கேஸ் எடுக்காதீங்க. அதே மாதிரி அரெஸ்ட் பண்ணிவிட்டு அன்செக்யூர்ட் லோனு அரெஸ்ட் பண்ணிவிட்டால் நமக்கு பணம் வந்துடும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிற அரெஸ்ட் பண்ணத கேஸு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அந்த ஆர்டர் வந்து அப்பீலபிள் ஆர்டர், அதுக்கு ரிவிஷனும் போகலாம். அதே மாதிரி இன்சஃபிஷியன்ட் காரணமே இல்லாமல் கொண்டாந்து பிடிச்சி வச்சுருக்கான்னா செக்ஷன் 95 இருக்குது. செக்ஷன் 95 படி யார் கொடுக்கானோ அவன்கிட்ட இன்சஃபிஷியன்ட் க்ரௌண்ட்ஸ் ஆஃப் பிளைன்டிஃப் இருந்ததுன்னா அவன்கிட்ட இருந்து காம்பன்சேஷனை வாங்கலாம். காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு சிவில் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 95 கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கேயும் காம்பன்சேஷன் 50,000 ரூபாய்க்கு மேலே போகக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. இனி ரூல் 38 5 to 13 அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்டு. இதே கேஸ் தான். இவர் எனக்கு பணம் வேணும்னு வந்திருக்காரு, 5 லட்ச ரூபா என்கிட்ட கடன் வாங்கியிருக்கான்னு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. டிஃபெண்டன்ட் உள்ள ப்ராப்பர்ட்டியெல்லாம் விற்றுட்டாருன்னா இந்த கேஸ் 3 வருஷம் முடியுங்குள்ள அவர் ப்ராப்பர்ட்டியெல்லாம் விற்றுட்டு போயிடுவார். அப்போ பிளைன்டிஃப் என்ன சொல்லுவார், ஊரில் அவனுக்கு 5 ப்ராப்பர்ட்டி இருந்தது 2 விற்றுட்டான், நீங்கள் இப்போ எனக்கு அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அப்போ அதில் 2 அட்டாச்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா அந்த 2 ப்ராப்பர்ட்டி அவர் விற்க முடியாது. நீங்கள் கேஸ் முடிக்கும்போது எனக்கு இருக்கும். இல்லாமல் இருந்து நீங்கள் இப்படியே கேஸ் போய்கிட்டு இருந்ததுன்னா அந்த ஆள் எல்லா ப்ராப்பர்ட்டியும் விற்றுட்டு போயிடுவார். அப்படிங்கிற மாதிரி பொசிஷன் வரையில் டெம்பரரி ஆர்டர் அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்டு. எனி அட்டெம்ப்ட் ஆன் த பார்ட் ஆஃப் த டிஃபெண்டன்ட் டு டிஃபீட் த ரியலைசேஷன். இவருக்கு பணம் கிடைக்காத அவர் இல்லாமல் ஆக்கிடுவார்னு தெரிஞ்சால் கொடுக்கலாம். அப்படிங்கிற சர்தார் கோவிந்தராவ் வெர்சஸ் தேவி சஹாய். இதில் ஜட்ஜ்மெண்ட் இஸ் டு கிவ் அன் அஷூரன்ஸ் டு த பிளைன்டிஃப் தட் ஹிஸ் டிகிரி இஸ் மேட் வித் இஃப் மேட் வுட் பி சாட்டிஸ்ஃபைட். உங்கள் சார்பில் உனக்காக ஒரு டிகிரி வந்ததுன்னா அது சாட்டிஸ்ஃபை ஆகிரும். ஏன்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டியை பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படிங்கிற. இது என்ன மாதிரி கிரவுண்ட்ஸில் கொடுக்கலாங்கிறத ரூல் 5ல் சொல்லுவாங்க. எனி ஸ்டேஜ் சூட்டட் எனி ஸ்டேஜ்லையும் இஃப் கோர்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட், கோர்ட்டுக்கு தெரியுது இன்டென்ட் டு அப்ஸ்ட்ரக்ட் ஆர் டிலே எக்ஸிக்யூஷனை டிலே பண்ணுறாங்க அல்லது கோர்ட்டை டிஸ்போஸ் ஹோல் ஆர் எனி ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியை விற்றுக்கிட்டு இருக்காங்கிறது கோர்ட்டுக்கு தெரியுது. அல்லது அந்த ப்ராப்பர்ட்டியை இந்த ஜூரிஸ்டிக்ஷன்லேருந்து வேறு எங்கேயோ கொண்டு போகிறாரு. உதாரணத்துக்கு ஒரு பஸ்ஸுக்கு லோன் கொடுத்துருந்தாங்க, அந்த லோன் கொடுத்த கம்பெனி அட்டாச்மெண்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவர் என்ன செய்தார், பஸ்ஸை இங்கே இருந்தால் தான் நான் கேட்பீங்கன்னு வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டார். அப்போ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை மூவ் பண்ணி கொண்டு போகிறது இந்த மாதிரி இருந்ததுன்னா கொடுக்கலாம். த பிளைன்டிஃப் ஷேல் அன்லெஸ் த கோர்ட் அதர்வைஸ் டைரக்ட் ஸ்பெசிஃபை த ப்ராப்பர்ட்டி ரிக்வயர்ட் டு பி அட்டாச்டு. எந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணுங்கிறத பிளைன்டிஃப் சொல்லணும். த கோர்ட் மே ஆல்சோ டைரக்ட் கண்டிஷனல் அட்டாச்மெண்ட். என்ன கண்டிஷன் வேணாலும் செய்து கொடுக்கலாம், என்ன கண்டிஷனில் செய்யணும் போடணுங்க. அடுத்தது பிரின்சிபிள்ஸ். என்ன பிரின்சிபிள்னு நம்ம இதை பார்க்கணும்னு சொன்னால் இது எக்ஸ்ட்ராடினரி ரெமடி. ஒருத்தன் இருக்க ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணான்னா நாளைக்கு அவனுக்கு ஊருக்குள்ளே பேர் கெட்டு போகும். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா கோர்ட் ரொம்ப யோசித்து இதைத்தான் கொடுக்கணும். இதை சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ராமன் டெக் அண்ட் ப்ராசஸ் அண்ட் இன்ஜினியரிங் கம்பெனி வர்சஸ் சோலங்கி ட்ரேடர்ஸ். ராமன் டெக் அண்ட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் கம்பெனி வர்சஸ் சோலங்கி ட்ரேடர்ஸில் இட்ஸ் எ டிராஸ்டிக் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி பவர். ரொம்ப மோசமான பவர், எக்ஸ்ட்ராடினரி பவர். அதனால் நீங்கள் பார்த்து தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பிரேம்ராஜ் முந்திரா வர்சஸ் முகமது மனேக் காசிங்க கேஸில் கல்கத்தா ஹைகோர்ட்டு என்னெல்லாம் விஷயங்களில் நீங்கள் கொடுக்கலாங்கிறத ஒரு லிஸ்ட்டே போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றாங்கிறதுனால உடனே கொண்டு போய் அவனுக்கு 20 ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைக்கு விற்றுருப்பார். உடனே போய் எனக்கு அட்டாச்மெண்ட் வேணும், மீதி உள்ள 19 ப்ராப்பர்ட்டியும் அட்டாச்மெண்ட் வேணும். ஒரு சின்ன போர்ஷனை விற்றாங்கிறதுனால நீங்கள் சொல்ல முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை நிறைய அந்த கேஸில் கொடுத்துருக்காங்க. The mere fact of transfer is not enough. இவருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, ஏன் செய்தீங்க, அதை நல்லா பார்த்து தான் கொடுக்கணும் அப்படிங்கிற. அடுத்தது ரூல் நம்பர் 6, அட்டாச்மெண்ட் வேர் காஸ்ட் நாட் ஷோன் ஆர் செக்யூரிட்டி நாட் ஃபர்னிச்டு.
இவங்க அட்டாச்மெண்ட்டுங்கிறது டிஃபெண்டன்ட் கேட்காங்க, பிளைண்டிஃப் கேட்காங்க. அது மட்டும் இல்லை, காஸ்ட்டுக்காக நம்ம பார்த்தோம். இப்போ டிஃபெண்டன்ட் கேட்காரு, எனக்கு காஸ்ட்டு வேணும், இந்த பிளைண்டிஃப் சும்மா கேஸை கொடுத்துருக்காரு, நாளைக்கு எனக்கு கோர்ட் வகையில் காஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னா அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா அவர் செக்யூரிட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க பிளைண்டிஃபுக்கு. அவர் கொடுக்கலன்னு சொன்னால் அங்கேயும் அட்டாச்மெண்ட்டாக கொடுக்கலாம். அல்லது டிஃபெண்டண்ட்டுக்கு நீ காஸ்ட் கொடுக்கணுங்க, இல்லை வேர் த டிஃபெண்டன்ட் ஃபெயில்ஸ் டு ஷோ காஸ் ஒய் ஹீ ஷுட் நாட் ஃபர்னிஷ் செக்யூரிட்டி. அவர்கிட்ட முதல்ல செக்யூரிட்டி கேட்காங்க, செக்யூரிட்டி கொடுக்கலையா, அடுத்து அட்டாச்மெண்ட்டு. இல்லை கொண்டு வந்து செக்யூரிட்டி தந்துட்டாரா, த கோர்ட் ஷால் ஆர்டர் அட்டாச்மெண்ட் டு பி வித்ட்ரான். 7 மோட் ஆஃப் மேக்கிங் அட்டாச்மெண்ட் எப்படி அப்படின்னு எக்ஸிக்யூஷனில் சொல்லியிருக்காங்க எந்த மாதிரியெல்லாம் அட்டாச் பண்ணணும்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் அட்டாச் பண்ணணும். அட்ஜுடிகேஷன் ஆஃப் கிளைம் டு ப்ராப்பர்ட்டி அட்டாச்சு பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்டு. இதில் ஒரு சிக்கல், நீங்கள் போய் ஒரு ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணுவீங்க, ஒருத்தர் வந்து ஏன் ப்ராப்பர்ட்டி அது நீங்கள் எப்படி அட்டாச் பண்ணால், அவங்களுக்குள்ளே ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் இருக்கும், டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அவர் வந்து கோர்ட்டுக்கு வருவார். அப்போ இந்த கோர்ட்டு அந்த கேஸையும் அட்ஜுடிகேஷன் ஆஃப் கிளைம் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அட்டாச்சையும் அவங்க பார்ப்பாங்க. ரிமூவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் வென் செக்யூரிட்டி ஃபர்னிஷ்ட் ஆர் சூட் டிஸ்மிஸ்டு. சூட்டே டிஸ்மிஸ் ஆகிட்டுனா அட்டாச்மெண்ட்டுக்கு எஃபெக்ட் இல்லை செக்யூரிட்டி தந்துட்டாருனால அட்டாச்மெண்ட்டுக்கு எஃபெக்ட் இல்லை. அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் நாட் டு அஃபெக்ட் ரைட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, அவங்க ரைட்ஸை நீங்கள் செய்ய முடியாது. ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, வேறு ஒருத்தர் ஏற்கனவே கேஸ் போட்டு டிகிரி வாங்கி அதை சேலுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவன் ஏற்கனவே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு டிகிரி அவர் பக்கத்தில் ஆகிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை சேலுக்கு கொண்டு வர போகிறார். இந்த நேரத்தில் நம்ம போய் அட்டாச் பண்ண முடியாது. அப்படியே அட்டாச் பண்ணாலும் சப்ஜெக்ட் டு அவரோட ரைட்ஸுக்கு உள்ளே தான் நம்மளோட ரைட் இருக்கும். ப்ராப்பர்ட்டி அட்டாச்சு பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் நாட் டு பி ரீ அட்டாச்சு இன் எக்ஸிக்யூஷன் ஆஃப் டிகிரி. கேஸ் நடக்கையிலே அட்டாச் பண்ணியாச்சு, கேஸ் முடிஞ்சிட்டு இப்போ எக்ஸிக்யூஷன் வாரம், அந்த ப்ராப்பர்ட்டியை விற்க வேண்டியிருக்கு, இன்னொரு அட்டாச்மெண்ட் வேணுமான்னா வேண்டாம். 11A ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் டு அட்டாச்மெண்ட்டு. எக்ஸிக்யூஷனில் என்னெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் கொடுக்கமோ அதெல்லாம் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற. அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் நாட் அட்டாச்சபிள் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்டு. அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டிஸை அட்டாச் பண்ண முடியாது. ஸ்மால் காசஸ் கோர்ட்டு இம்மூவல் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ண முடியாதுங்கிற ரூல் 13 சொல்லுவாங்க. அட்டாச்மெண்ட்டு எப்பெல்லாம் இல்லாமல் போயிடுதுன்னு சொன்னால், வேர் த டிஃபெண்டன்ட் ஃபர்னிச்சர் செக்யூரிட்டி, கிரெடிட்டார் வந்து இல்லை அட்டாச்மெண்ட்டு வேண்டான்னு விட்டுட்டாரு, சூட்டு டிஸ்மிஸ் ஆகிட்டு அல்லது டிகிரி சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு, டிகிரி அப்பீலில் போகும்போது ரிவோர்ஸ் ஆகிட்டு செட்டசைட் ஆகிட்டு, கோர்ட்டு ரிலீசஸ் ப்ராப்பர்ட்டி, கோர்ட்டே வேண்டான்னு விட்டுட்டாங்க, அப்ளிகேஷன் ஃபார் இபி டிஸ்மிஸ்டு, டிகிரி ஹோல்டர் ஃபெயில்ஸ் டு டூ வாட் ஹி இஸ் ரிக்வயர்ட் டு டூ அண்டர் த டிகிரி, டிகிரியில் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யலைன்னாலும் போயிடுது. இந்த ஆர்டர் வந்து அப்பீலபிள், வேணுமானா ரிவிஷனும் போகலாம். ராங் அட்டாச்மெண்ட்டாக இருந்தால் நம்ம ஏற்கனவே பார்த்த செக்ஷன் 95 படி இவங்க காம்பன்சேஷன் கொடுக்கணும், மேக்ஸிமம் 50,000 ருபீஸு. அடுத்தது டெம்பரரி இன்ஜங்ஷன்ஸ். ஆர்டர் 39லேருந்து ஆர்டர் 39ல் ரூல்ஸ் 1 to 5. அது என்ன இன்ஜங்ஷன்? இன்ஜங்ஷன்னா ரெஃப்ரைன் ஃப்ரம் டூயிங், ஒரு விஷயத்தை நீ செய்யாதான்னு நிறுத்தி வைக்கிறது. நம்ம ஸ்டேக்கும் இன்ஜங்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். இன்ஜங்ஷன் சொன்னால் ஒரு ஆளை நீ இது செய்யாதன்னு சொல்லுது, ஸ்டேங்கிறது ஒரு கோர்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஆர்டரு, இந்த விஷயத்தை நீங்கள் இதோட நிறுத்தி வைங்க, அதுக்கு மேலே நான் சொன்ன பிறகு தொடர்ந்து போங்க. கீழ்கோர்ட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு, அப்போ மேல் கோர்ட்டு அதுக்கு ஒரு ஸ்டே கொடுப்பாங்க, இதுக்கு மேலே இது செய்யாதீங்க, நான் இதை என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு சொன்ன பிறகு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள், அதோட நிறுத்தி வைக்கணும். ஸ்டே ஆகி ஒரே இடத்துல நிற்கி. இன்ஜங்ஷன்னா ரெஸ்ட்ரைன், நீ இதை செய்யாத அப்படின்னு. வேறு ஒரு ஆள் வீடு இருக்குது, அந்த வீட்டு வழியாக பக்கத்து வீட்டுக்காரர் நடந்து போயிட்டுருக்காரு. இவர் வந்து என் வீட்டை அவர் ஆக்கிரமிக்கார், என் வீட்டு வழியாக நடக்கார் அப்படின்னா எனக்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் போயிட்டு கோர்ட்டில் ஒரு இன்ஜெக்ஷன் வாங்குவார். என் வீட்டு பாதையை இவர் உபயோகிக்கக்கூடாது, அவர் இடம்னு சொல்லுதார், ஆனால் என் டாக்குமெண்ட் இதெல்லாம் இருக்குது, நான் தான் வச்சுருக்கேன்னா
அப்போ நீ உபயோகிக்காத அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரெயின்ட், இதுக்கு மேலே நீ செய்யாத. இதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்குறது ஒரு பர்சனுக்கு, ஸ்டே கொடுக்குறது ஒரு பார்ட்டிக்கு. அப்போ எங்கே கொடுக்கணும் என்னங்கிறத பார்க்கணும். இப்போது எத்தனை டைப் இருக்கலான்னு. பெர்மனண்ட்டாக இருக்கலாம். இன்ஜெக்ஷன் வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும், டெம்பரரியாக இருக்கும். இப்போ கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கையில் பாதியில் ஒரு உத்தரவு கொடுத்தாங்கன்னா அது டெம்பரரி. கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கையில் அவர் வந்து சொல்லுவார், இப்போது எனக்கு தொந்தரவாக இருக்குது, நீங்கள் இதை கொடுங்கன்னா டெம்பரரியாக இந்த கேஸு முடிவாகுது வரைக்கும் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்காங்க, அது டெம்பரரி. பெர்மனண்ட்டு சொன்னால் கேஸ் முடிஞ்ச பிறகு இவங்களுடைய உரிமைகள் தீர்மானிக்கப்பட்ட பிறகு இதுதான் உன் உரிமை, இதுதான் உரிமை, நீ இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அங்கே இன்ஜெக்ஷன் கொடுக்காங்க. இந்த ஆள் இந்த இடத்த உபயோகிக்கக்கூடாது, அது ஒரு இன்ஜெக்ஷன். இந்த ஆள் இவர் வீட்டு பக்கத்தில் இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டக்கூடாது, அது ஒரு தடை உத்தரவு. அப்படி தடை உத்தரவு டெம்பரரியாக இருக்கும், பெர்மனண்ட்டாக இருக்கும். டெம்பரரியாக இருக்கிறது அந்த கேஸு நடந்த காலங்களில் நடக்க காலத்துக்கு கொடுக்கக்கூடியது டெம்பரரியான தடை உத்தரவு. எல்லா இவருடைய உரிமைகள் தீர்மானிக்கப்பட்ட பிறகு கொடுக்குறது பெர்மனண்ட். பெர்பெச்சுவல் ஆர் பெர்மனண்ட் ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். இந்த பெர்பெச்சுவல் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷனை பற்றி பேசக்கூடியது ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் பேசலாம். செக்ஷன் 38 to 42 அங்கே வருது. டெம்பரரியாக கொடுக்கறது தான் நம்ம சிவில் ப்ரொசீஜர் கோடில் கொடுக்கலாம். இது போக ப்ரிவென்டிவ் ஆர் ரெஸ்ட்ரிக்டிவ் இது கூட இருக்கலாம். ப்ரிவென்டிவ்னா ஒன்று செய்யாத, ரெஸ்ட்ரிக்ட்னா இதை செய்யாதான்னு சொல்லக்கூடியது தான். இதில் ஆட் இன்ட்ரிம்னு இருக்குது, இன்ட்ரிம் இருக்குது. ஒருத்தர் வந்து ஐயா எனக்கு உடனடியாக இந்த தடை உத்தரவு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குதார், அது ஆட் இன்ட்ரிம், உடனே கொடுத்துருவாங்க. எக்ஸ்பார்ட்டி யாரையும் கேட்கல, உடனே கொடுத்தாச்சு. இன்னும் 10 நாள் கழித்து அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பி அவனையும் வர சொல்லி 2 பேரையும் வச்சு விசாரிச்சுட்டு கொடுக்கக்கூடியது தான் இன்ட்ரிம். ஆட் இன்ட்ரிம்னா அந்த அப்ளிகேஷன் கொடுத்த உடனே ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அது பின்னால் 2 சைடையும் கேட்டுட்டு கொடுக்குறது இன்ட்ரிம். யார் கொடுக்கலாம் அப்படின்னு, டிஃபெண்டன்ட்டு கொடுக்கலாம், பிளைண்ட் கொடுக்கலாம், யார் வேணாலும் கொடுக்கலாம். அகைன்ஸ்டு ஹூம், யாருக்கு அகைன்ஸ்டா? டிஃபெண்டன்ட் கொடுத்தா பிளைண்டிங் அகைன்ஸ்டா, பிளைண்டிவ் கொடுத்தோம்னா டிஃபெண்டன்ட்டுக்கு அகைன்ஸ்டா. எப்பெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கேட்காங்க. தட் த பார்ட்டி இன் டிஸ்பியூட் in a suit is in danger of being wasted, damaged or alienated by any party to the suit. இவர் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது டிஸ்பியூட்டில் இருக்குது. டிஸ்பியூட்டில் இருக்க ப்ராப்பர்ட்டி இவர் வேறு ஒரு ஆளுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவார். இல்லை ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டில் இருக்குது, டிஸ்பியூட் இருக்கையில் அங்கே போய் ஒரு வீடை கட்ட முயற்சி பண்ணுவார். ப்ராப்பர்ட்டி இருக்குது, வீடு, அதை பாதியாக இடித்து விற்றுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பங்கம் விளைவிக்க மாதிரி இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். 1. 2வது, த்ரெட்டன்ஸ் இன்டென்ஸ் டு ரிமூவ் ஆர் டிஸ்போஸ் த ப்ராப்பர்ட்டி வித் எ வியூ டு டீஃப்ராடிங் இஸ் கிரெடிட்டர்ஸ். கிரெடிட்டார் இருக்காங்க, கிரெடிட்டாருக்கு பணம் கொடுக்கணுங்கனால ப்ராப்பர்ட்டிகளை அங்கங்கே இருக்க ப்ராப்பர்ட்டியை விற்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கேயும் நீங்கள் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். த்ரெட்டன்ஸ் ஆர் டிஸ்போஸ் த பிளைண்டிஃப் அதர்வைஸ் காஸ் இன்ஜுரி டு பிளைண்டிஃப் இன் ரிலேஷன் டு எனி ப்ராப்பர்ட்டி. பிளைண்டிஃபோட ப்ராப்பர்ட்டிக்கு அடுத்தவன் வந்து தொந்தரவு கொடுக்கறனால அங்கேயும் கொடுக்கலாம். டெம்பரரி இன்ஜெக்ஷன் அப்படி கொடுக்கலாம். இது முடிஞ்ச பிறகு பெர்மனண்ட்டாக கொடுக்காங்க. இன்ஜெக்ஷன் டு ரெஸ்ட்ரெயின் ரெப்படிஷன் அண்ட் கண்டினியூஸ் பிரீச். இதே தான், சிலது வந்து திரும்ப திரும்ப தொந்தரவு வரலாம் அல்லது ஒரே அடியாக வரலாம். அது பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆர் அதர் இன்ஜுரி எனி கைண்ட் வெதர் காம்பன்சேஷன் இஸ் கிளைம்ட் ஆர் நாட் apply to the court for temporary injunction to restrain defendant from committing breach of contract. இங்கே ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, அது பிரீச் வருது அப்படின்னு சொன்னால் அங்கே போய் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற கான்ட்ராக்டுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலும் இருக்கலாம். The court may order grant such injunction on such terms as to the duration. duration எவ்வளவு என்னங்கிறத சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இவர் 2 பேர் இடம் வாங்க விற்க அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. இப்போ இவர் என்ன சொல்லுதார், அக்ரிமெண்ட்டு காலாவதி ஆகிட்டுங்கார். இவர் நான் உனக்கு பணத்தை கொண்டு வந்தால் நீ எனக்கு எழுதி தரலாங்கார். அப்போ அக்ரிமெண்ட்டு டிஸ்பியூட்டு. இவர் என்ன சொல்லுவார், நீ பணம் கட்டலை, நான் இந்த இடத்த வேறு ஒரு ஆளுக்கு விற்க போகிறேன்னு அடுத்த ஆளுக்கு விலை பேசுவார். அப்போது இவர் என்ன வருவார், அந்த ப்ராப்பர்ட்டியை விற்காதீங்க, கோர்ட்டு தீர்மானித்த பிறகு விற்கணும், அது வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி கை மாறக்கூடாது, ஏன்னு சொன்னால் நான் வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல போகிறார். இது இன்ஜெக்ஷன்னு கோர்ட்டு என்ன மாதிரி கொடுக்கணுமோ
அந்த மாதிரி கொடுப்பாங்க. கான்சிக்வன்சஸ் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் பிரீச் ஆஃப் இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, கண்டுக்கிடலை, கேட்டுக்கிடலை, ஒத்துக்கிடலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக சிவில் ப்ரிசனில் வைக்கலாம். மேக்ஸிமம் ஆனால் 3 மாதம்தான் சிவில் ப்ரிசனில் வைக்க முடியும். அதே மாதிரி இந்த நோ அட்டாச்மெண்ட் மேட் அண்டர் திஸ் ரூல் ஷால் ரிமைன் இன் ஃபோர்ஸ் ஃபார் மோர் தேன் 1 year. இவர் டிஸொபீடியன்ஸு அப்படின்னு சொன்னால், in case of disobedience of any injunction granted or order made, may order of property of the person guilty of such obedience may be attached. இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, நீங்கள் அதை விற்கக்கூடாது, ஏன்னா நீங்கள் போட்ட சேல் அக்ரிமெண்ட்டில் டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னு சொல்லி விற்கக்கூடாதுன்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவர் விற்றுட்டார் அல்ல விற்க போகிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அல்லது இந்த இடம் வழியாக நடக்கக்கூடாதுங்காரு, நடக்காரு, அல்லது இவர் இடத்த ஆக்கிரமிக்கக்கூடாது செய்தாங்க. நம்ம இன்ஜெக்ஷனோட கோர்ட் இன்ஜெக்ஷனை அவர் மதிக்கலைன்னா அவரோட ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணலாம், அவரை ஜெயிலுக்கு அனுப்பலாம். ஜெயிலுக்கு 3 மாதம். ப்ராப்பர்ட்டி அப்படியே அட்டாச் பண்ணியிருந்தோன்னா 1 வருஷம், 1 வருஷத்துக்கு மேலே இல்லை. If the disobedience or breach continued, the property attached may be sold out of the process. The court may award such compensation to the injured party. அவர் தொந்தரவு பண்ணியிருக்காரு, அடுத்தவருடைய ப்ராப்பர்ட்டிக்கு பங்க விளைவிக்க மாதிரி இருக்கார், அட்டாச்சு ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொன்னால் அட்டாச்சு ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு யாருக்கு லாஸ் வந்திருக்கோ அவருக்கு நீங்கள் காம்பன்சேஷனாக கொடுக்கலாம். பிஃபோர் கிராண்டிங் இன்ஜெக்ஷன் கோர்ட் டு டைரக்ட் நோட்டீஸ் டு ஆப்போசிட் பார்ட்டி. ஆப்போசிட் பார்ட்டிக்கு கொடுக்காமல் நீங்கள் நோட்டீஸ் கொடுக்காமல் நீங்கள் இன்ஜெக்ஷன் கொடுக்க வேண்டாங்கிற சொல்லியிருக்காங்க. அப்படியே இருந்தால் ரொம்ப அவசரம், இன்ஜெக்ஷன் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்ஜெக்ஷன் கொடுங்க, கொடுத்துட்டு விதின் 30 days அது கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிடுங்க. கோர்ட் டு டிஸ்போஸ் த அப்ளிகேஷன் ஃபார் இன்ஜெக்ஷன் விதின் 30 days. Where an injunction has been granted without giving notice to the opposite party. அடுத்தவனுக்கு நோட்டீஸ் கொடுக்காமல் நீங்கள் ஒரு ஆளுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டேன்னா 30 நாளைக்குள்ளே அவனையும் கூப்பிட்டு வச்சு கேட்டு என்னன்னு கேட்டுட்டு ஒரு முடிவு பண்ணுங்க அப்படின்னு. ஆர்டர் ஃபார் இன்ஜெக்ஷன் மே பி டிஸ்சார்ஜ் வேரிட் ஆர் செட் அசைட். இதை இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கோம், வேணும்னா நீங்கள் மாற்றிக்கிடுங்க, இல்லை என்ன செய்யணுமோ ஆர்டர் என்ன சொல்லுவாங்க டிஸ்சார்ஜு வேண்டானே விடலாம், வேரிடு மாற்றிக்கிடலாம், அல்லது செட் அசைட் பண்ணலாம் அப்படிங்கிறத ரூல் நம்பர் 4 சொல்லியிருக்காங்க. Provided that order injunction has been passed after giving party an opportunity of being heard. 2 பேரையும் கூப்பிட்டு கேட்டுட்டு விசாரிச்சுட்டு எல்லான்னு சொல்லணும் அப்படிங்கிற. இது ஈக்குட்டபிள் ரெமெடி ஏன்னு சொன்னால், இவன் கோர்ட்டில் கேஸ் கொடுத்தாரு, கேஸ் கொடுத்துட்டு எல்லாம் போயிட்டு கடைசியாக டிகிரி வாங்கும்போது அடுத்தவன்ட்ட ப்ராப்பர்ட்டியே இருக்காது. அப்போ இன்ஜெக்ஷன் என்ன செய்யணும், ஒரு பாதுகாப்புக்காக அவரை நீ அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கக்கூடாது, ஒரு இன்ஜெக்ஷன். ஆனால் எப்போ கொடுக்கலான்னு சொல்லுவாங்கன்னா, இன்ஜெக்ஷன் மேபி கிராண்டட் அகைன்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இடத்த விற்காதான்னு சொல்லலாம், டிஸ்போசல் ஆஃப் குட்ஸ், மேக்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இதில் நீ வீடு கட்டக்கூடாது, ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டை ஒரு வீடு கட்டுதாரு நீ கட்டக்கூடாதுன்னு, எஃபெக்டிங் ரெக்கவரி ஆஃப் டியூஸ், அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிசீவர் ஆர் கமிஷன் கேன் பி கிராண்டட் பை கோர்ட். என்ன செய்யக்கூடாது, இன்ஜெக்ஷன் மே நாட் பி கிராண்டட், ரிசல்ட்டிங் இன் பப்ளிக் மிஸ்சீஃப் ஷுட் நாட் பி கிராண்டட். பப்ளிக் இன்கன்வீனியன்ஸ் இருந்தால் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, இவன் ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டு எனக்கு இன்ஜெக்ஷன் கொடுங்க பாலத்தை கட்டக்கூடாதுன்னு சொன்னால், பாலம் கட்டுது எவ்வளவோ கோர்ட்டில் செலவழிச்சிருப்பாங்க. அவ்வளவு செலவு இருக்கும்போது அதில் போய் இன்ஜெக்ஷன் கொடுத்தா பப்ளிக் இன்கன்வீனியன்ஸு, அந்த மாதிரி உள்ளதில் நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். Where the case is not covered by Order 39, interim injunction can be granted by the courts exercise inherent power
151. செக்ஷன் 151 ஆஃப் த கோடில் கோர்ட்டில் இன்ஹெரண்ட் பவர் கொடுத்துருக்காங்க. இதில் சொல்லாத விஷயங்களை கோர்ட்டு அவங்க டிஸ்கிரிஷன் வச்சு நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு. அப்போ இதில் சொல்லாத விஷயங்களை வேணுமானா நீங்கள் அதில் பாருங்கள் அப்படின்னு. இதில் சில விஷயங்களில் எக்ஸ்பர்ட் இன்ஜெக்ஷனை பற்றி பேசும்போது மோர்கன் ஸ்டான்லி மியூச்சுவல் ஃபண்ட் வர்சஸ் கார்த்திக் தாஸ் சுப்ரீம் கோர்ட்டு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற பார்க்காங்க. வெதர் irreparable ஆர் சீரியஸ் மிஸ்சீஃப், இது செய்யலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், இதெல்லாம் சீரியஸான விஷயமா இருந்தால் மட்டும் பாருங்கள். எக்ஸ்பர்ட்டையே கொடுத்தீங்கனாலும் ஒரு லிமிட்டட் பீரியட் கொடுங்க அப்படிங்கிற அந்த கேஸில் சொல்லியிருக்காங்க. ட்ரெஸ்பாசர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இன்ஜெக்ஷன் கொடுக்க வேண்டாம். அது நான் இப்போ சொன்ன மாதிரி ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வர மாதிரி பப்ளிக் ப்ராஜெக்டில் கொடுக்காதீங்கன்னு சொன்ன மாதிரி இது ட்ரெஸ்பாசர்னு அவன் இடம் கிடையாது, அடுத்த இடத்துல உட்காந்துருக்கான், அவனுக்கு ஃபேவராக நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற. ஸ்டேட்டஸ் குவான்னு சொன்னால் எக்ஸிஸ்டிங் கண்டிஷன், சில இடங்களில் அந்த மாதிரி கொடுப்பாங்க. எக்ஸிஸ்டிங் கண்டிஷனில் வச்சுருங்க. இப்போ வீடை கட்டிக்கிட்டு இருக்காருங்கையில் இதுக்கு மேலே ஒன்றும் செய்யாத இதோட நிறுத்து அப்படின்னு சொல்லுது தான் ஸ்டேட்டஸ் குவா. அல்லது மேண்டேட்ரி இன்ஜெக்ஷன். மேண்டேட்ரின்னா மேண்டேட்ரி இஸ் அன் இன்ஜெக்ஷன் வேர் பை த பார்ட்டி இஸ் ஆர்டர் டு டூ சம்திங். மற்றதில் நீ இதோட நிறுத்திக்கோ, இதை செய்யாத அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன். இதில் என்ன, அவர் இதை செய்யுங்கன்னு கூட சொல்லியிருந்தாங்க. The purpose of mandatory injunction is to restore illegal or wrongful state of things to rightful state. அடுத்த இடத்துல போய் இவன் கட்டியிருக்காங்க, டாக்குமெண்ட் இருக்குது, அப்போ அந்த இடத்த இடிச்சிட்டு கொடுத்துரு, அதுக்கு மேலே ஒன்றும் செய்யாத அந்த மாதிரி கொடுக்கணும். ஆனால் அந்த மாதிரி ரிலீஃப் எல்லாம் ரொம்ப எக்ஸப்ஷனல் கேஸில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். Restoration of benefit, where a court grants interim injunction which results in injustice to the opposite party to do injustice restore status quo. அதாவது இது இன்ஜஸ்டிஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதனால் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் காரணம் வேற ஒருத்தருக்கு பாதிப்பு வந்ததுன்னா அதை சரியாக்க வேண்டியது கோர்ட்டோட பொறுமை கடமைன்னு சொல்லியிருக்காங்க. இது அப்பீலபிள் ஷுட் பி டிசைடட் வித்தின் 30 டேஸுக்குள்ளே எக்ஸ்பர்ட்டி கொடுத்துட்டு 30 நாளைக்குள்ளே அதை பற்றி முடிவு பண்ணலன்னா நீங்கள் அப்பீல் போடலாம், ரிவிஷன் போடலாம், அல்லது ரிட்டு போடலாம். அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஏன்னு சொன்னால் செக்ஷன் 136 நார்மலாக ஹைகோர்ட்டு கொடுக்கறத நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் இன் கேஸ் ஆஃப் இன்ஜஸ்டிஸு ஈக்விட்டி குட் கான்சைன்ஸ் ரிக்வயர் இன்டர்ஃபியரன்ஸாக இருந்தால் சுப்ரீம் கோர்ட் வருவாங்கன்னு. ப்ரீச் ஆஃப் இன்ஜெக்ஷன் ஏற்கனவே பார்த்துருந்தோம். ப்ரீச் ஆஃப் இன்ஜெக்ஷன் இருந்துன்னு சொன்னால் 3 மாதம் அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அல்லது 3 மாதம். இன்டர்லாக்யூட்டரி ஆர்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபைனல் ஆர்டருக்கு முன்னாலேயே ஒரு ஆர்டரை கொடுத்துருந்தாங்க. இது உள்ளதை வச்சு பார்க்கும்போது இது நல்லா பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக ஒரு ஆர்டர் கொடுக்காங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்திருக்காங்க, அதை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை விற்க சொல்லுது. இந்த மாதிரி உள்ளது இன்டர்லாக்யூட்டரி ஆர்டர்ஸ்னு ரூல் ஆர்டர் 39 ரூல் 6 to 10 சொல்லுவாங்க. பவர் டு ஆர்டர் இன்ட்ரீம் சேல். கோர்ட்டு வேணுமானா ஏதாவது மூவல் ப்ராப்பர்ட்டியாக இருந்ததுன்னா, ஸ்பீடி நேச்சுரல் டிக்கேயாக இருந்ததுன்னா, சீக்கிரமாக அது அழிய போகிற விஷயமா இருந்ததுன்னா விற்கலாம். டிடென்ஷன் ப்ரிவென்ஷன் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் சூட். ஒரு ப்ராப்பர்ட்டி சூட்டை இவங்க கையில் வச்சுருக்கலாம். இந்த கோர்ட் மே ஆத்தரைஸ் எனி பர்சன் டு என்டர் அப்பான் த லேண்ட் பில்டிங் பொசஷன் எனி அதர் பார்ட். ஆத்தரைஸ் டு டேக் சாம்பிள்ஸ், அங்கே போய் எடுக்கிறதுக்கு. த கோர்ட் மே ஆன் அப்ளிகேஷன் மேக் அன் ஆர்டர் ஃபார் டிடென்ஷன் ப்ரிசர்வேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி போய் பார்க்கலாம். ஆத்தரைஸ் எனி பர்சன் டு என்டர் இன்டு த லேண்ட் டேக் பொசஷன், எங்கே இருக்குதோ அங்கே போகிறதுக்கு. Authorized to take samples, execute the provisions as to execution of process apply. எக்ஸிக்யூஷனுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அது இங்கே ஆகும். அப்ளிகேஷன் ஃபார் சச் ஆர்டர்ஸ் டு பி ஆஃப்டர் நோட்டீஸ். இந்த மாதிரி நோட்டீஸ் இந்த மாதிரி ஆர்டர் கேட்டிங்கன்னா மே பி மேட் அட் எனி டைம் ஆஃப்டர் இன்ஸ்டியூஷன் ஆஃப் சூட்டு
An application by the defendant for like order may be made at any time after appearance. Before making an order application, the court shall accept where it appears object defeated by the delay இருந்தால் மட்டும்தான் அடுத்தவனை கேட்காம சொல்லணும். இல்லாமல் இருந்தால் ரெண்டு பேருக்கு நோட்டீஸ், ஆப்போசிட் சைடுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு நீங்கள் எடுக்கணும். when party may be put into immediate possession of land subject matter of suit. ஒரு இடத்துல இருக்காங்க, அவன் லேண்ட் டேக்ஸு கட்டலை, அதை நெக்லெக்டாக விட்டுட்டாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதில் பணத்தை கட்டிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு ஆள் கையில் கொடுக்கலாம். அப்படிங்கிறத ரூல் நம்பர் 9. டெபாசிட் ஆஃப் மணி இன் தி கோர்ட். இனி ஆர்டர் 40ல் ரிசீவரை பற்றி சொல்லுவாங்க. ரிசீவர்னால் என்ன? அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை நிர்வாகம் பண்ண ஒரு ஆளை கோர்ட்டே நியமிக்கிறது. அப்பாயின்மெண்ட் இஸ் அட் த டிஸ்க்ரிஷன் ஆஃப் தி கோர்ட்டு. ரூல் நம்பர் 1, ஜஸ்ட் அண்ட் கன்வீனியன்ட் இட் மே அப்பாயிண்ட் எ ரிசீவர். வெரி வைடு ஜூரிஸ்டிக்ஷன் டு அப்பாயிண்ட், அதை பார்த்துட்டு கொடுக்கணும். டிஸ்க்ரிஷன் unless the plaintiff prima facie proves that he has very excellent chance of succeeding the suit. இந்த சூட்டில் நான் தான் ஜெயிக்க போகிறேன், நிறைய டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்கேன்னு அவர் சொல்லணும். இது ரிசீவர்னு சொன்னால் இன்பிட்வீன், அதாவது கேஸ் கொடுத்ததுக்கும் முடிந்ததுக்கும் நடுவில் கோர்ட்டே ஒரு ஆளை விட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை பொசஷன் எடுத்து இதை நீயே நிர்வாகம் பண்ண. உதாரணம் சொன்னோன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்குது, அதில் டிஸ்பியூட்டு, இந்த ஆள் சொல்லுதார் நான் எல்லா உரிமையும் எனக்கு தான் இருக்குன்னு முழுசும் காட்டிட்டாருன்னா என்ன செய்வாங்க? அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மை நிர்வாகம் பண்ணுக்குன்னு ஒரு ரிசீவரை விட்டுருவாங்க கோர்ட்டில் இருந்து. ஃபைனல் ஜட்மெண்ட்டுக்கு முன்னால் இப்படி ஒரு விஷயம் நடக்கு. அது எப்போ நடக்கும்னா, இது ரொம்ப உறுதியாக இவர் தான் ஜெயிக்க போகிறாருன்னு தெரிஞ்சவன்னா கோர்ட்டு இவர் கேட்கறதுக்கு சொல்லுவாங்க. அல்லது ரொம்ப இவர் கேட்க மாதிரி இல்லை, இந்த கேஸு முடியறதுக்குள்ளே, இது பார்ட்னர்ஷிப்பில் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டு, பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே டிஸ்பியூட் இருக்குது, இந்த கேஸ் முடியுமில்ல மொத்த சொத்தையும் அவர் கொண்டு போயிடுவார், அல்லது ப்ராப்பர்ட்டி இல்லாமல் ஆக்கிடுவார், பிஸ்னஸ் இல்லாமல் ஆக்கிடுவாருங்க மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ரிசீவரை அப்பாயின்ட் பண்ணலாம். ஜஸ்ட் அண்ட் கன்வீனியன்ட் அப்பாயிண்ட் எ ரிசீவர் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி, ரிமூவ் எனி பர்சன் ஃப்ரம் பொசஷன், commit the same to possession of management of receiver, confer the receiver all such possession. அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் கையில் இருந்து எடுத்து கோர்ட் அப்பாயிண்டட் ரிசீவர் கையில் கோர்ட்டு கொடுக்காங்க. ரிமூவ் பொசஷன் கஸ்டடி ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் த பர்சன், எனி பர்சன். ரெமுனரேஷன் எவ்வளோங்கிறத கோர்ட்டு சொல்லுவாங்க, டியூட்டிஸ் என்னங்கிறத கோர்ட்டு சொல்லுவாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசீவர்ஸ் டியூட்டி வந்து வேர் ஏ ரிசீவர் ஃபெயில்ஸ் டு, இப்போ எல்லாம் கொண்டு போய் ஒரு ஆளை ரிசீவர்னு வச்சுருக்கோம், அவர் கள்ள கணக்கு எழுதி அவர் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா அவரோட ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணி அதை வசூல் பண்ணதுக்கு ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. கூட ரிசீவராக வைக்கலாம். அப்போ ரிசீவர் என்ன யாருன்னு சொன்னால், கோர்ட் அப்பாயிண்டட் ஒரு பர்சன். எப்போன்னு சொன்னால், அந்த கேஸை முடியுறதுக்குள்ளே அந்த சப்ஜெக்ட் மேட்டரை இல்லாமல் போயிடும்னு ஒரு மாதிரியான ஒரு எண்ணம் வந்திருந்ததுன்னா அந்த நேரத்தில் கோர்ட்டுக்கு நல்லா தெரியுது, இவர் நல்ல டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்காரு, எல்லா எவிடன்ஸ் வச்சுருக்காரு, இவர் தான் ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் கேட்டதுக்கு இணங்க இவங்க ஒரு ரிசீவர் கொடுப்பாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணவோ இல்லாட்ட ஒரு பிஸ்னஸை மேனேஜ் பண்ணவோ இவங்க கொடுப்பாங்க. அவர் பார்ப்பாங்க. அதை இவர் ரிசீவர் என்ன செய்யணும், எல்லா இன்கம் எல்லாம் அங்கே சரியாக கணக்கு எழுதி கோர்ட்டில் கொடுக்கணும். அவர் ஃப்ராடு பண்ணால் அவருக்கு அகைன்ஸ்டாக போய் அவரோட பணம் கட்ட சொல்லுவோம், இல்லை அவர் ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ண சொல்லுவாங்க. இது ரிசீவரை பற்றி நம்ம பார்க்குது. இது வந்து ரிசீவர் அப்பாயின்ட் பண்ண முன்னால் த கோர்ட் டஸ் நாட் ப்ரொவைட் எ இஷ்யூ ஆஃப் நோட்டீஸ் பிஃபோர் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிசீவர். ரிசீவருக்கு முன்னால் நீங்கள் நோட்டீஸ் கொடுத்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும் இல்லை. இருந்தாலும் நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி ஒரு ஆளை கேட்காம நீங்கள் ஒன்றை செய்யக்கூடாது. கோர்ட் டஸ் நாட் ப்ரிஸ்கிரைப் எனி டைம், ஒன்றும் டைமுன்னு சொல்லலை. நீங்கள் உங்கள் பீரியட் எவ்வளோ தேவையோ அப்படின்னு சொல்லலாம். ரிசீவருக்கு எல்லா பவரும் இருக்குது. அவரே பிஸ்னஸை நடத்தலாம், அவரே கோர்ட்டை நடத்தலாம், கேஸுகளை நடத்தலாங்க தான் இருக்குது. இனி அடுத்த செஷனில் வேற ஒரு டாபிக் பார்க்கலாம்.